அந்த வாக்காளர் அட்டையை வாங்கணும். அதற்கு நம்மளுடைய மண்டலம், மாவட்ட, தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் நம்மளுடைய நிர்வாகிகளோடு இணைந்து பணியாற்றி அந்த வாக்காளர் அட்டையை அனைவருக்கும் உறுதி செய்யணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, மதுரை என்றாலே மிக சிறப்பு. கேப்டனுடைய அத்தனை முக்கியமான நிகழ்வுகளுமே மதுரையிலிருந்து தொடங்கினதுதான். மதுரை அப்படின்னாலே அழகர் ஆத்துல இறங்குறது தான் உலக பிரசித்தி பெற்றது. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் உலக பிரசித்தி பெற்றது. அந்த வகையில எங்களுடைய திருமணம் இந்த மதுரையில அடுத்த ஒரு சித்திரை திருவிழாவாக நடந்தது 1990. இன்னைக்கும் திருமணம் ஒரு வரலாறு, சகாப்தம். அது மதுரையில் பிறந்த கேப்டனுக்கும் மதுரை வாழ் மக்களாகிய உங்களுக்கான அடையாள பெருமை என்றதை உங்க மருமகளா நான் பெருமையா சொல்றேன். அதுக்கு அடுத்தது 2005 கேப்டன் தொடங்கிய கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு உலகத்திலேயே நம்பர் 1 மாநாடு என்று பெயர் பெற்றிருக்கிறது என்றார். அந்த பெருமைக்குரியவர்கள் நமது நிர்வாகிகள், தொண்டர்களாகிய நீங்க தான். நீங்க எல்லாம் யூடியூப் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து மாநாடுகளில் எது பெஸ்ட் மாநாடு அப்படின்னு பாக்குறாங்க. பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? 10 டாப் 10 அப்படி எடுத்தா 10 ஒரு கட்சி, 9 ஒரு கட்சி, 7, 8, 6 வருது. 5 ஒரு கட்சி, 4, 3, 1, 2, 3 இடத்தை பிடிப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதில் 3ஆம் இடத்தை பிடித்தது நம்மளுடைய இளைஞர் மாநாடு. 2வது இடத்தை பிடித்தது நம்மளுடைய மகளிர் மாநாடு. முதல் இடத்தை பிடித்தது நம்முடைய மதுரை மாநாடு. அப்படின்றத மதுரையில் உங்க முன்னாடி நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்காங்க, எத்தனையோ கட்சிகள் ஆட்சி செய்திருக்காங்க. ஆனாலும் நம்பர் 1 கட்சியாக நிரூபித்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றால் அந்த பெருமை, அந்த வெற்றி அனைத்தும் என் அன்பு தொண்டர்களாகிய உங்க ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வெற்றி என்பதை உங்களிடம் நான் பெருமையோடு தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். இங்க எத்தனையோ தேர்தல் நம்ம சந்திச்சிருக்கோம், எத்தனையோ வாட்டி நாங்க தேர்தலுக்கு வந்திருக்கோம். மதுரையை சுற்றி என் கால் படியாத இடமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவு இடைத்தேர்தல்களாகட்டும், நடந்த கார்பரேஷன் எலெக்ஷன்ல ஒவ்வொரு வார்டுக்கும் நேரடியாக சென்று நாம் பணியாற்றிய நினைவுகள் எனக்கு பசுமரத்தாணி போல இருக்கு. ஏன்னா 2